திரு அமித்ஷாஜி அவர்களை தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடியார் பேர் யாரு இல்ல உள்ள போனது தங்கம் வேலுமணி, அதுக்கப்புறம் சிபி சண்முகம், அப்புறம் நம்ம கிருஷ்ணகிரிக்காரர் ஏபி முன்சாமி, 4 பேர் போனாங்க. அப்போ அமித்ஷாஜியோ இந்த 4 பேரோ நாங்க இன்னது பேசணும்னு வெளில சொன்னாங்களா? எடப்பாடியா நாங்க தமிழ்நாட்டினுடைய என்னென்ன பிரச்சனைகள் பேசணும் சொல்லியிருக்காரு. அமித்ஷாஜி கூப்பிட்டே உங்களை வந்து நாங்க இந்நேரம் மாத்துறோம் ஒண்ணு சொன்ன மாதிரியே நீங்க கேள்வி கேட்குறீங்க. மக்கள் கருத்து என்ன? இல்ல இந்த நக்கி இந்த அவரோட பதிவு போட்டாருன்னா நீங்க அதை எங்கிட்ட கேள்வியை கேட்பீங்களா? கரெக்ட். தேசிய ஜனநாயக கூட்டணி 26 ஆட்சி அமைக்கும் அமித்ஷாஜி சொல்லியிருக்காரு. நான் அதை டிசோன் பண்ணல. என்ன அது ஆட்சி அமைக்கும், சந்தேகம் இல்லை. உங்களுக்கு என்ன சந்தேகம்? நான் ஒரு விஷயம் சொல்றேன். நான் உங்களுக்கு முன்னாடி பிரீஃப் பண்ணும்போது சொன்னேன், ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கூட்டணி ஆட்சிக்கு வருவது அடுத்த தலைமுறைக்கு ஆபத்து. தமிழ்நாட்டில் இப்போ 30% மெத்தபிட்டாமின் யூஸ் பண்ணா அதை 80 ஆக்குவான் மாபாதிகள். அதனால இந்த சர்க்கார் போகணும். சரி, ஒரு தேர்தலும் இம்மீடியட் எய்ம் என்ன, கோல் என்னங்கிறது. இன்னைக்கு இம்மீடியட் கோல் இந்த டிசாஸ்ட்ரஸ் டிஎம்கே லெட் கவர்மெண்ட் ஷுட் கோ. அதுக்கு என்ன வேணா பண்ணுவோம் சார். அதுக்கு மேல நான் விழாவரியா என்னென்ன பண்ணுவோம், காத்தால இருந்துச்சு டிஃபன் சாப்பிடுவோம், மத்தியானம் கூட்டணியில் என்னென்ன பேசுவோம் சொல்ல முடியாது. We will do anything to defeat this disastrous DMK government. அவ்வளவுதான். கன்ஃபார்ம் செய்யாத ஒரு கூட்டணிக்காக ஒரு பாஜக மாநிலத்தில் வர மாட்டேன் மாத்தேன்னு யார் சொன்னது? அதான் என் கேள்விக்கு அதை பதில் சொல்லுங்க. அதுதான் கேட்டேன். இந்த 2 பேர் தான் சார் சொல்லலாம். இங்க பாருங்க, இந்த 2 பேர் தான் சொல்லலாம். யாரு? நட்டாஜி சொல்லலாம், அமித்ஷாஜி சொல்லலாம். வேற யார் சொல்றது? நீங்க புரளி கிளப்புறவங்க எந்த அளவுக்கு கிளப்புறீங்கன்னா பிரதமரையே மாத்திடுவாங்க. உங்களுக்கு எல்லாம் புரளி கிளப்புறதுக்கு லிமிட்டே கிடையாது. வராங்கிறது என்ன இப்ப முடிவானதா? நான் கோர் கமிட்டி மெம்பர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. நான் நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர், தமிழ்நாடு கோர் கமிட்டியில 1993 இருக்கிறவன். ஒன்லி கண்டினியூஸ் கிஷன் ரெட்டி தான் தமிழ்நாடுக்கு தேர்தல் தலைவர். பாரதிய ஜனதா கட்சி வந்து கட்சி அமைப்பு தேர்தல்கள் நடந்து கொண்டிருக்கு. மாவட்ட தலைவர் தேர்தல்கள் முடிஞ்சு போச்சு. அடுத்த ஸ்டெப் அப் என்ன? மாநில தலைவர் கிஷன் ரெட்டி வருவார். அவர் தான் உங்களுக்கு எலெக்ஷன் ஆபீசர். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? கிஷன் ரெட்டி வேற யாராவது போடணுங்கிறீங்களா? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.